சரி, ஒரு ஜனநாயகத்துடைய மாண்புன்னா ஒரு சட்டமன்றம், பத்திரிகை துறை, அதே போன்று நிர்வாகத்துறை, அதே போன்று நீதித்துறை, இந்த 4 இருக்கு. இந்த 4ல ஒரு சட்டமன்றம் ஒரு வலிமையானது. எங்க போய் பிரச்சனை சொல்ல முடியும்? இப்ப ஐநாவில் போய் சொல்ல முடியலாமா? நம்ம தமிழ்நாட்டு பிரச்சனைய ஐநாவில் சொல்ல வேண்டிய விஷயம் ஐநாவில் சொல்லும். தமிழ்நாட்டு பிரச்சனை தமிழ்நாட்டில் தான் சொல்லும். தமிழ்நாட்டில் சொல்லணும்னா எங்க சொல்லும்? ஒன்று சட்டமன்றம், இல்லைன்னா ஜனநாயகத்துக்கு 4வது தூணா இருக்கிற இந்த மாதிரி இடத்துல. ஒரு சட்டமன்றத்திலேயே ஒரு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கு அந்த உரிய ஒரு மரியாதை இல்லை. அந்த உரிய அளவுக்கு அவருக்கு பேச்சு உரிமை மறுக்கப்படுது. அவர் பேசாம மைக்க துண்டிச்சிருங்க. அப்படி என்ன இன்னைக்கு நாட்டில் ஒரு பெரிய அளவுக்கு பத்திட்டு இருக்குது பிரச்சனை. 55 பேர் சேர்த்துருக்காங்க. கண்ணு இன்னும் 10 உழைச்சா கூட கண்ணு தெரியாது. அது மெத்தனால்ன்றது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஞ்சரஸ். அப்படிப்பட்ட மெத்தனாலை குடிச்சு இன்னைக்கு ஒரு ஒரு அந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரம் ஒரு பெரிய அளவுக்கு என்னன்னா ஒரு துயரம், வீட்டுக்கு வீடு சாவுன்ற அடிப்படையில் இருந்தா எவ்வளவு பெரிய ஒரு மன வேதனைக்கும் ஒரு கண்ணீர் விடக்கூடிய அளவுக்கும் ஒரு இதயத்தை ஒரு பெரிய அளவுக்கு பாதிக்கிற விஷயமா தான் இது இருக்கு. அதுதான் சொல்றேன். அப்படிப்பட்ட விஷயம் இருக்கும்போது ஒரு எதிர்கட்சி தலைவர் விவாதிக்கிறதுக்கு கேள்வி நேரம் ஒத்துவீங்க. கேள்வி நேரம் இல்லைன்னா ஒரு நாளைக்கு கேள்வி நேரம்னா தலை வெடிச்சிருமா? சட்டசபை சபாநாயகரோட நான் கூட தான் இருக்கேன். நான் பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கேன். நான் இந்த மாதிரி உடனே கூட்டு கட்டா வெளியே தூக்கி போடுறது, கைது செய்யறது. அப்புறம் ஸ்பீக்கர் சொல்றாரு பாருங்க, ஏதோ நான் கூட ஸ்பீக்கரா இருந்திருக்கேன். என்ன சொல்லனா, சரி இதெல்லாம் அவை குறிப்பில் ஏறாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிருவேன். இது அவை குறிப்பில் ஏறாது, இது குறித்து யாரும் பிரஸ்ல போடக்கூடாது, இது குறித்து எந்த ஒரு விவாதமும் தேவையில்லை. அப்படி ஒரு சர்வாதிகாரி மாதிரி ஒரு ஸ்பீக்கர் இருந்தா அப்புறம் அது சர்வாதிகாரிகள் கூடாரமா இல்ல சட்டமன்ற கூடாரமான்றது சட்டமன்றமான்றது ஒரு கேள்விக்குரியாது. ஸோ அந்த வகையில அவர் எதிர்கட்சிகளை வெளியேற்றிட்டு குண்டுகட்டா தூக்கி போட்டு பேச விடாம அனுமதிக்கினா ஒரு ஜனநாயகத்தோட குரல் வலை நெரிக்கப்படுது. ஊடகங்கள் தான், சமூக வலைகள் தான் நெரிக்கப்படுதுன்னு பார்த்தா சட்டமன்றத்தில் நெரிக்கப்படுவதுதான் உண்மையிலேயே ஒரு வேதனைக்கும் ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா நிச்சயமா இருக்குது.